நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி. அதாவது ஒரு பிரிண்டட் கார்மெண்ட். இதுல ஃப்ரண்ட் பேனல் மட்டும் பிரிண்ட் அடிக்கிறாங்க. பேக் பேனலும் ஸ்லீவும் பிரிண்ட் இல்லை. இப்போ நார்மலா ஃப்ரண்ட் பேனல் மட்டும் பிரிண்ட் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட், அதாவது ஒரு சில பிக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா க்யூரிங் பண்றதுக்கு கொஞ்சம் ஹை டெம்பரேச்சர் போக வேண்டியிருக்கும். நார்மலா 140 150 வரைக்கும் நோ ப்ராப்ளம். இப்போ 160 வரைக்கும்லாம் போகணும். ஏன்னா அப்போதான் ஃபாஸ்ட்னஸ் நிற்கும் அப்படிங்கிறதுக்காக 160 டிகிரி போவாங்க. அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா பிரிண்டட் ஃப்ரண்ட் பேனல் கொஞ்சம் எல்லோ ஆகும். பேக் அண்ட் ஸ்லீவ் பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கம்மியாக இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டிஃபரன்ஸ் அதிகமாக இருந்தது, இது கார்மெண்ட்ல ரிஜெக்ஷன் ஆகிற அளவுக்கு இருக்கு அப்படின்னா பேக் பேனலையும் ஸ்லீவையும் க்யூர் பண்ணி அதுக்கு மேட்ச் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் நாம இப்போ டிஸ்கஸ் பண்ண போற கேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணியும் பேக் பேனலையும் ஸ்லீவ் பேனலையும் க்யூர் பண்ணியுமே மேட்ச் ஆகல. அப்போ இது எதனால இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிற கேசஸ் நாலேஜ் பண்றப்ப இதை ஸ்டடி பண்ணதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா 240 GSM ஹெவி ஃபேப்ரிக். அது இல்லாமல் ஸ்ட்ரக்சர்டு ஜெர்சி அப்படிங்கிறனால இது பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ரொம்ப திக்கா இருக்கு. வேல்ஸ் திக்கா இருக்கிறதுனால ரெண்டு வேல்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பும் நல்லா பெருசா இருக்கு. இப்போ இதுக்கு மேல ஒரு போல்டான ஒரு பிரிண்ட், ஒரு லெட்டர் பிரிண்ட் வருது. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரிண்டை அடிச்சதுக்கு அப்புறம் லைட்டா விரிச்சிங்கன்னா அந்த கேப் நடுவில், அந்த வேல்ஸுக்கு நடுவில் கேப் பிரிண்ட் இல்லாத கேப்பா தெரியும். அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரெஷர், அதாவது பிரிண்டிங் ஸ்கிரீன் உட்காருது இல்லையா, அந்த ப்ரெஷர் கொஞ்சம் அதிகம் பண்ணி நார்மலா 20 PSIக்கு உள்ள இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இந்த கார்மெண்ட் இந்த ஸ்டைலுக்கு மேட்ச் பண்ணும், அந்த வேல்ஸை விரிக்கும் போது அந்த கேப், பிரிண்ட் இல்லாத கேப் தெரியக்கூடாது அப்படிங்கிறத என்ன பண்றாங்கன்னா 40 PSI பிரிண்ட் வச்சு அந்த ஸ்கிரீனை மேலே ப்ரெஸ் பண்ணி அதுக்கு மேலே பிரிண்ட் அடிக்கிறாங்க. அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஃபிளாஷ் டூரிங் போகுது. இந்த மாதிரி இது ஒரு 5 கலர்ஸ் பிரிண்ட் அப்படிங்கிறனால 5 டைம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓவர் ப்ரெஷர்னால ஃபேப்ரிக் மேலே சர்ஃபேஸில் போட்டு ஓவராக ப்ரெஷர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஷேடு பேலாகவும் கொஞ்சம் ரெட்டர் டோன் கட்டாயும் வந்துருக்கு. அப்போ இதை திரும்ப க்யூர் பண்ணும்போது அந்த ஷேடு அதுக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது. இதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் ஸ்லீவ் பேனலையும் எடுத்து அதே மாதிரி 40 PSIல பிரிண்ட் ஸ்கிரீனை மேலே வச்சு சும்மா டம்மியா அடிக்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜரை காட்டி அதுக்கப்புறம் ஃபிளாஷ் க்யூரிங் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் தான் மேட்ச் ஆச்சு. இது ஒன் ஆஃப் த கேஸ் ஸ்டடி. இதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுனால மகிழ்ச்சியா இருக்கு.